பாஜக நிர்வாகியாக இருந்த ரஞ்சனா நாச்சியார் தாவேகாவில் இணைகிறாரா என்கின்ற தற்போதைய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகி இருக்கிறார். நாளை தாவேகாவுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விழாவில் அந்த கட்சியில் இணைவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் ரஞ்சனா நாச்சியார் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. பாஜகவிலிருந்து விலகிய உடனேயே தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகியை அவர் சந்தித்து பேசியிருப்பது அந்த கட்சியில் இணைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளா என்று பல்வேறு கேள்வி எழுந்திருக்கிறது. மும்மொழி கொள்கை, இந்திய திணிப்பு என்று பல்வேறு விஷயங்களை முன்வைத்து அவருக்கு பாஜகவிலிருந்து விலகி இருந்தார். இந்த சூழ்நிலையில் புசி ஆனந்துடன் ரஞ்சனா நாச்சியார் சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் வந்து செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, இப்போ இந்த புசி ஆனந்துடனான ரஞ்சனா நாச்சியாருடைய சந்திப்பு தொடர்பான அண்மை விவரம் என்ன? நிச்சயமா கோபால், அதாவது ரஞ்சனா நாச்சியார் பாஜகவில மாநில அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிற ரஞ்சனா நாச்சியார் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கக்கூடிய நிலையில அவர் விரைவில் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை அவர் நேரடியாக சந்தித்திருப்பதாகவும் ஓரிரு நாட்களுக்குள்ளாகவே அவர் தாவேகாவில் இணையப் போகிறார் என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தாவேகாவில் அவர்கள் பெண்களை மையமாக கொண்டு பெண் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே அந்த இயக்கத்தில் நான் இணையப் போகிறேன் என்பது போன்ற ஒரு சூத்தகமான ஒரு தகவல் தன்னுடைய அறிக்கையில ரஞ்சனா நாச்சியார் வழங்கியிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்கள் எல்லாம் அவர் பேசியிருந்த நிலையில பாஜகவில் இருந்து கொண்டே மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது என்ற ஒரு காரணத்தினால் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாகவும் தமிழகத்தினுடைய தமிழகம் வேறு தேசியம் வேறு என்பதை உணர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்த நிலையில தமிழகத்தினுடைய கொள்கை ரீதியிலான பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக உருவத்திற்கக்கூடிய தாவேகாவில் தான் நான் இணையப் போகிறேன் என்பதை போன்ற ஒரு புத்தகமான ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருந்த ஒரு சூழலில் புசி ஆனந்த் நேரடியாக அவர் இன்று தினம் சந்தித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. நாளை அல்லது நாளை மறுநாள் அவர் விஜய் முன்னிலையிலேயே அவர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. நாளை கூட இந்த இணைப்பிற்கான ஒரு சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தாவேகாவினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நாளை தினம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில அது ஒரே மேடையில் பல்வேறு முக்கிய நபர்கள் விஜய் முன்னிலையில கட்சியில் இணையப் போவதாகவும் அந்த இணைப்பில் ரஞ்சனா நாச்சியாரும் இடம்பெறப் போவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே தாவேகாவில் விரைவில் ரஞ்சனா நாச்சியார் ஐக்கியமாவது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கோபால், நன்றி சிவா, அண்மை விவரங்களுக்கு நன்றி.